ஒரு லேடி ஆஃபீஸர் ஃப்ரம் இடி அவங்க போய் கரூரில் போய் அந்த ஆஃபீஸர்ஸோட ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் ரைடு பண்ண போனால் அந்த லேடியை பிடிச்சி அந்த பையை பிடிச்சி இழுக்கிறது, யாரு நீங்கள் வந்த எங்கள் செந்தில் பாலாஜி வீட்டில் வர பேடி வாடி நீ அப்படின்னு வாயில் வந்தெல்லாம் பேசி கலட்டா பண்ணது அங்கே ஆரம்பிச்சு தாங்க. ஆகவே உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். செய்த தவறுக்காக அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவர் தேர்தலில் நின்றால் இவ்வளவு செலவு பண்ணலான்னு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, யாரும் பின்பற்றதில்லை. கொடுக்கறதுல திமுகவில் எல்லா இடத்துலையும் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அந்த கேண்டிடேட் பூரா அவங்களுக்குன்னு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய். ஆனால் கோவையில் மாத்திரம் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா போகும். கடைசி 2 நாள் டவுட் வந்தது, ஓட்டுக்கு 15000 ரூபாய் மாறுது. இபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து சொல்லி அவங்களுடைய அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்க போறாங்க. அப்போ இன்னமும் வந்து பிஜேபின்னு சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன? அப்போ முழுக்க வந்து அதிமுக பிஜேபியோட போய் இணைக்கப்பட்டுருமா? இப்போ காவேரிக்காக டெல்லிக்கு போக சொல்லுங்க பழனிசாமி, அப்புறம் மீதியெல்லாம் பேசிக்கலாம். டெல்லி சொல்லி இனி கேட்க போவதில்லை. டெல்லியினுடைய தொடர்பு எனக்கு தெரியும், வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் விட எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி தொடர்பு ஜாஸ்தி கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி காமிச்சது இவங்க 2 பேர் தான். 4 நாள் பாருங்களேன், டெய்லி பாருங்களேன், ஒரே காமெடியா இருக்கும். இந்த தெருவில் வந்து சண்டை விடுவான், கீரிக்கு பாம்புக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பார்த்துருப்போம், கடைசி வரைக்கும் விடவே மாட்டான். அது மாதிரி இருந்தாலும் டெய்லி யாராவது கூப்பிடுறது, அந்த மாவட்ட செயலாளர் வர்றதில்லை. புறக்கணிப்பு ஒரு பக்கம், கட்சியை விட்டு விடுவிக்கப்படுகிறார், கட்சி இருந்து நீக்கம் அடுத்த பக்கம். ஆபீஸாங்க அது, ஒரு கட்சியே அழிச்சிட்டாங்க ஒரே ஒரு ஆள். இப்போதான் பிஜேபி வந்து தனுஷ் அவர்களை களமிறக்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. தனுஷ் அவர்கள் வந்து கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபேன் பேஸ் ஜாஸ்தி அப்படிங்கறதுனால விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜாதி ஒழிந்தது. தனுஷ் அவர்களுக்கும் ஃபேன் பேஸ் இருக்கு. இதை தாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. இந்த ஆளுக்கு என்னங்க இருக்கு, ரசிகர்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆள் முதலமைச்சராக வந்துருவானா, 10,000 ஓட்டு வாங்குவாரா, 20,000 ஓட்டு வாங்குவாரா, இப்படி தானே பேசிட்டு இருந்தோம் எல்லாரும். அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. இப்ப அவர் போட்டியா வர மாட்டாருன்னு எப்படி சொல்றீங்க? தனுஷ்னா யாரு, அவரை பத்தி தெரியல, விடுங்க. நீங்க வேற டைமை வேஸ்ட் பண்ணி அது இது கேட்டுக்கிட்டு. இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகாவை சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பரபரப்பான ஒரு தருணத்தில் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுற அந்த நேரம் கிடச்சிருக்கு. என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து டிவிஏசியோட ஒரு கேஸு, டாஸ்மாக் முறைகேடு சம்மந்தமான ஒரு கேஸு. அதில் வந்து நீதிபதி வந்து இல்லை, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முகாந்திரம் இருக்குங்கிறதுனால முன்ஜாமீன் கொடுக்க மறுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாக போகிறாங்க அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு தகவல் ஃப்ரேமாக பேசியிருக்குங்கிறார் ஜட்ஜு. அடிப்படையான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அது என்னவோ தெரியல, டிஎம்கேல சேர்ந்தா டிஎம்கே ஆட்சி முடிகிற வரைக்கும் ஜெயில் தான். அப்புறம் டிஎம்கே ஆட்சியே போயிடுச்சு, தாவேகா வந்துடுச்சு. தலைவர் தளபதி ஜோசப் விஜய் தலைமையில் இப்பயும் ஜெயில் தான். அது என்னவோ தெரியல, ஒரு தொடர்ந்து ஜெயில் வாழ்க்கையே இவருக்கு கிடைத்த பரிசாக நான் நினைக்கிறேன். ஏன்னா செய்தது அவ்வளவு. அதாவது நான் தமிழ் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், சமீபத்தில் கூட ஒரு தடவை கிடைச்சார், பேசிகிட்டு இருந்தோம். ஜனநாயகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவர் தேர்தலில் நின்றால் இவ்வளவு செலவு பண்ணலான்னு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, யாரும் பின்பற்றதில்லை. அது லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் 2 ஒன்று தான் அப்படின்னு வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி மக்கள் வாங்குறாங்க கூட வச்சுக்கோங்க. கொடுக்கறதுல திமுகவில் எல்லா இடத்துலையும் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அந்த கேண்டிடேட் பூரா அவங்களுக்குன்னு யாரோ நடுவில் சொன்னாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் 15 கோடி ஒதுக்கி ஓட்டுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய், அவங்க கையிலேருந்து ஒரு 500 ரூபாய், இல்லை ஒரு 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 சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுக்கு ஒரு 1500 ரூபான்னு வச்சுருந்தாங்க. இதை நான் கேள்விப்பட்டது, அறிந்தது, தெரிந்தது, என்னை சொல்லி கேட்டது. அது வந்து எல்லா இடத்துக்கும் போகுது. ஆனால் கோவையில் மாத்திரம் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா போகும். கோவையில் மாத்திரம் கடைசி 2 நாள் டவுட் வந்தது, ஓட்டுக்கு 15000 ரூபாய் மாறுது. எவ்வளோ? 15,000 rupees. ஸோ கரூரில் அவருக்கு ஒருத்தர் வேண்டியவர் நிற்கிறாருன்னு ஓட்டுக்கு 7000 8000 போகுது.
அப்புறம் தங்கத்தில் ஒரு மூக்குத்தியோ அதையோ கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய செய்தி பரவலாக வருது. ஒரு நேரத்தில் இந்த 2 தொகுதியில் எலெக்ஷன் கூட நின்று போயிடுமோன்னு நான் நினச்சது உண்டு. இது உண்மை, அந்த மக்களுக்கு தெரியும். இதைதான் அவர்கள் சொல்ல அறிய நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். இது என்ன நியாயம்? ஒரு கட்சி ஒருத்தர் மாத்திரம் எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் தூக்கி அள்ளி கொடுப்பார்னா, நீங்கள் கிள்ளி கொடுக்கிறீர்கள், அவர் அள்ளி கொடுக்கிறார். இதெல்லாம் எங்கே இருந்து துள்ளி வந்தது? சம்பாதித்த பணமா? எப்படி வந்தது? இந்த பணத்தை விடணும் வெளியிலன்னு சொன்னால். ஆகவே முகாந்திரம் இருக்கிறது, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் நீதிபதி சொல்லியிருப்பதிலே எனக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் திருத்திக்கிறதாகவும் இல்லை. ஒரு பிடிவாத குணம் சில பேர்த்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை வாங்கி தருவதாக கூறுகிறார்கள் என்று கொடுத்து பணத்தை ஏமாந்தவர்களை அடித்து செட்டில் பண்ணிட்டு போயிடணும். அங்கே அவர் சேலஞ்ச் பண்ணுறார். இங்கே 15,000 கொடுக்குறாரு, அங்கே அவங்கள்ட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு. கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்காம நீயா நானா கோர்ட்டில் பார்த்துருவோம், என்னை மீறி போனால் என்ன எல்லாத்துக்கும் போய் ஏபி கேட்போம், ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்போம், அது எப்படியாவது கோர்ட்டில் கொடுத்துருவாங்க. இல்லைனா உடம்பு சரியில்லைன்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்குவோம், ஐயோ அம்மான்னு கத்தலாம் விட்டுடுவாங்க. இவ்வளவு ஏன் வந்தது? ஒரு லேடி ஆஃபீஸர் ஃப்ரம் இடி அவங்க போய் கரூரில் போய் அந்த ஆஃபீஸர்ஸோட ஒன் ஆஃப் த ஆஃபீஸர் ரைடு பண்ண போனால், இந்த காட்டு மக்கள் இருக்காங்களா, மலைவாழ் மக்கள், அவங்க கூட கொஞ்சம் ஜனநாயகமாக பகுத்தறிவாக சுதந்திரமாக இருப்பாங்க. வேறு எந்த வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல. அனிமல், இந்த குரங்கு ஓடி போய் சில நேரத்தில் கார் உள்ளெலாம் பூந்து டூரிஸ்ட் பிளேஸில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும், பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிடும். உச்சார அந்த மசினகுடி அந்த பக்கம் ஊட்டிலாம் போனால் இதெல்லாம் நடக்கும் சர்வசாதாரணமாக. அப்படியே உள்ள தாவும், உங்கள் ஹேண்ட்பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லேடிஸ் ரொம்ப அது அப்படியே தூக்கிட்டு போயிடும். அது மாதிரி அதாவது வந்து அந்த லேடியை பிடிச்சி அந்த பையை பிடிச்சி இழுக்கிறது யார்? நீ இங்கே வந்த எங்கள் செந்தில் பாலாஜி வீட்டில் வர பேடி வேடி நீ அப்படின்னு வாயில் வந்தெல்லாம் பேசி கலட்டா பண்ணது அங்கே ஆரம்பிச்சு தாங்க இது. அப்புறம் அவருடைய பிரதர் அப்ஸ்காண்டிங், லாங் டியூரேஷன், நாட் 1 or 2 months, இயர்ஸ் டுகெதர், அப்படியே சுப்ரீம் கோர்ட்டில் போகுது. ரொம்ப காலம் ஜெயிலில் இருந்து வெளியே வர்றார். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே. ஆகவே ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில் நிற்குது. தமிழ் ஒன்று ஒன்றா தான் பதில் சொல்லணும். ஆகவே உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், செய்த தவறுக்காக அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கெலாம் நான் தயாராக இல்லை. அடுத்து அதிமுக பற்றி வரலாம். அதாவது பிஜேபி சம்மந்தமாக வந்து ஏற்கனவே பிஜேபியோட சேர்ந்து தான் வந்து அதிமுக இந்த நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ கூட என்ன நியூஸ் வருதுன்னா, கட்சியில் யாரும் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே வந்து தலைமையை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து சொல்லி அவங்களுடைய அந்த ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அப்போ இன்னமும் வந்து பிஜேபின்னு சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன? அப்போ முழுக்க வந்து அதிமுக பிஜேபியோட போய் இணைக்கப்பட்டுருமா? அப்போ போக சொல்லுங்கள். இப்போ காவேரியை பற்றி தான் 2 பேரும் கத்திட்டு இருக்கோம். போக சொல்லுங்கள், ஃப்ளைட்டு பிடிச்சி போய் மோடி காலில் விழுந்து அமித்ஷா காலில் விழுந்து, ஐயா அந்த காவேரி பிரச்சனை தெருவே இல்லை, இப்போ தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கார் முதலமைச்சர், நீங்கள் நம்மளோட ஒற்றுமையாக பயணம் செய்கிறீங்க, நீங்கள் நானும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சோம், அநியாயமாக போயிடுச்சு, இருந்தாலும் உங்களோட உறவு வச்சுருக்கேன், உங்களோட சேரும்போதே உருவடியெல்லாம் போகிறேன்னு தெரியும், உங்களையும் நாசம் பண்ணிட்டேன், நானும் நாசம் பண்ணிட்டேன், இருந்தாலும் காவேரிக்கு மாத்திரம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு போய் எடப்பாடி பழனிசாமி கேட்க வேண்டியதானே. உங்கள் மேலே இவ்வளோ நேரம் இன்டர்வியூ எடுத்தீங்க, ரொம்ப கோவம். என்னென்னா ஏதோ இன்னும் அதிமுக இருக்கிற மாதிரியும் அந்த அதிமுகவுக்கு அந்த ஏதோ தலைவராக இருக்கிற மாதிரியும் பேசிட்டீங்களே, அது ஒழிஞ்சு போச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி பாருங்கள் அறிவிச்சிருக்காராம் அவர், பார்த்து அது உண்மையாக போயே தெரியல. அருமைக்குரிய அன்பு சகோதரர் வேலுமணி தீரன் சின்னமலை அவருக்கு வந்து மாலையை போடணும். தீரன் சின்னமலை வரலாறு முதல்ல தெரியாது. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலே தொங்கிய சரித்திரம், அதை பார்த்தோம். சுதந்திர இந்தியாவிற்காக வெள்ளைக்காரர்களை ஏகாதிபத்தியை எதிர்த்து. அதே மாதிரி தீரன் சின்னமலை தூக்கு கயிறை கொண்டு வந்து கொடுக்குறப்போ
தள்ளி விட்டு அந்த கயிறு அவரே மாட்டிக்கிட்டார். வரலாறு. இதெல்லாம் தெரியாது. பழனிசாமி கொடுங்க, அது வேறு விஷயம். பட் பழனிசாமி சொல்லி வேலுமணியோ தங்கமணியோ போவாங்கன்னு நான் நினைக்கல. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த 25 பேர் ஆதரவு தெரிவித்து ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்களா, தாவேக்கா ஆட்சிக்கு. அவர்கள் 20 பேரும் யூனிஃபார்மாக அப்படியே தான் இருக்காங்க. ஒரு 5 பேர் ரிசைன் பண்ணி அப்படி இப்படி வந்துட்டாங்க. மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் தாவேக்கா சப்போர்ட்டர்ஸ் தான். இவரால் மாற்ற முடியாது அவங்கள. அவங்க அப்படியே இருப்பாங்க. ஏடிஎம்கே காப்பாற்றுகின்ற பணியிலே கூட ஈடுபடலாம். இவருடைய தலைமை வேண்டியதில்லை என்று இவர் தூக்கி எறியப்படலாம். நாளுக்கு நாள் பாருங்களேன், டெய்லி பாருங்களேன், ஒரே காமெடியாக இருக்கும். டெய்லி இந்த தெருவில் வந்து சண்டை விடுவான் கீரிக்கும் பாம்புக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பார்த்துருப்போம். கடைசி வரைக்கும் விடவே மாட்டான். ஆனால் பார் கீரி பார், பாம்பை பார், அதை பாரும்பா. ஸ்கூலுக்கு போகிறப்ப 2 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு 10 பைசா போட்டு ஓடுவோம். நம்ம ஆஃபீஸ் போகிறவன் பார்த்துட்டு ஓடுவான். அங்கே போய் அவன் நினச்சி பார்ப்பான், விட்டுருப்பானா சண்டை இவ்வளோ நேரம்னு. அதே கீரி பாம்போடு அடுத்த நாள் உட்காந்து பெட்டியை ஓப்பன் பண்ணி அதே சீன் மறுபடியும் போகும். இது கீரி பாம்பு சண்டை. அது மாதிரி இருந்தால் டெய்லி யாராவது கூப்பிட்றது, அந்த மாவட்ட செயலாளர் வர்றதில்லை. புறக்கணிப்பு ஒரு பக்கம், கட்சியை விட்டு விடுவிக்கப்படுகிறார், கட்சியிலிருந்து நீக்கம் அடுத்த பக்கம், வேறு ஒருவர் நியமிக்கப்படுகிறார் 3வது பேச்சு. இப்படியே இந்த பழப்பு ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஆபீஸ் அங்கே அது யாராவது இருக்காங்களா? எல்லாம் போச்சுங்க. ஒரு கட்சியே அழிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் ஒரு நபர். எந்த கட்சியை அழிக்கணும்னு அவர்கிட்ட நீங்கள் டெபுடேஷன் மாதிரி வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த கட்சியை கையில் கொடுத்ததும் முடிச்சிருவார். ஆகவே இவர் டெல்லிக்கு போனால் என்ன, டெல்லியிலேருந்து வந்தால் என்ன. இப்போ காவேரிக்காக டெல்லிக்கு போக சொல்லுங்கள் பழனிசாமி, அப்புறம் மீதியெல்லாம் பேசிக்கலாம். டெல்லி சொல்லி இனி கேட்கப் போவதில்லை. டெல்லியினுடைய தொடர்பு எனக்கு தெரியும், வேலுமணிக்கும் தங்கமணியை விட எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி தொடர்பு ஜாஸ்தி கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி காமிச்சதே இவங்க 2 பேர் தான். அதனால் ஒரு கூட்டத்தில் பாருங்கள், அந்த தங்கமணியை கீழே குனிய வச்சு கையில் குத்துவார் மோடி. இப்போ சமீபத்தில் க்ளோஸு வேலுமணி அப்படின்வார், தங்கமணி அப்படின்வார். அது மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுவார். இந்த ஆள் பேரே வராது அவருக்கு. பள்ளி ஷாப்பிங் அப்படின்னு எங்கேயாவது புக்கை பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே இவர் இனிமேல் டெல்லி பக்கம் போக முடியாதுங்க. டெல்லி போனாவே நைஸாக உள்ள அமித்ஷா கூட்டு டோரை லாக் பண்ணிடுவார். இதுக்காடா ஒரு கூட்டணி வச்சோம் என்னை வர சொல்லி, அரை நாள் தமிழ்நாட்டில் அலைய விட்டு மத்தியானத்துக்கு மேலே அனௌன்ஸ் பண்ண வச்சு ஒரே ஒரு சீட்டு அடித்த அலையில் காணாமல் போயிட்டோமே நம்ம விஜய்கிட்ட. ஐயோ அப்படின்னு சொல்லி அமித்ஷா போன உடனே கதவை லாக் பண்ணாமல் இருந்தால் எடப்பாடி செஞ்ச புண்ணியம்னு வச்சுக்கணும். ஏதோ லாக் ஆச்சு கதவு, அப்புறம் காலை பிடிச்சி கதறினா கூட அமித்ஷா விடுற மாதிரி இல்லை, அவ்வளோ கோவத்தில். இப்போதான் பிஜேபி வந்து தனுஷ் அவர்களை களமிறக்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. தனுஷ் அவர்கள் வந்து கொடியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேள்வி கேட்குறவங்க வயசு ரொம்ப கம்மி, வாழ்க்கை கேள்வி கேட்குறாங்கல்ல, ரொம்ப இளமையாக இருக்கீங்கல்ல, அதனால் நீங்கள் தனுஷ், நீங்கள் அப்புறம் ஒவ்வொரு சினிமா ஆக்டர் பேராக சொல்லுவீங்க. இனி இந்த அரசியல் வேண்டும் என்ற அது ஒரு டைலாக் வருமே நம்ம படத்தில் ஜனநாயகனில், திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வரும் அவர் பேசுகிறது. அது மாதிரி அவர் திரும்பி போகிறதில்ல. அவர் இருக்க வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். தனுஷ் வந்தான்னா யார் வந்தான்னா ஒன்றும் வேலைக்காகாது. அவங்க யாரும் வரமாட்டாங்க. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எனக்கு இன்னமும் மரியாதை உண்டு ரஜினிகாந்த் மேலே. அவர் ஒதுங்கின மாதிரி ஒதுங்கி போவாங்களே தவிர, இது ஒரு அலைங்க. யாரும் இந்த அலையால் என்னென்ன ஏற்பட்டது, மதம் ஒழிந்தது. மதுரையில் தீபமேத்திரன் இடத்துல போய் தாவேக்கா ஜெயிச்சிச்சு, அங்கே ஒழிஞ்சது. ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறியவர்கள், இந்து முன்னணி மாநாட்டில் ஏறின அத்தனை பேரும் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள் தோற்று போனானுங்க. சரித்திரம் தானே. உதயகுமார் ஃபேன் பேஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜாதி ஒழிந்தது. தனுஷ் அவர்களுக்கும் ஃபேன் பேஸ் இருக்கு. இதை தாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. இந்த ஆளுக்கு என்னங்க இருக்குது, ரசிகர்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆள் முதலமைச்சராக வந்துடுவானா, 10,000 ஓட்டு வாங்குவாரா, 20,000 ஓட்டு வாங்குவாரா, இப்படி தானே பேசிகிட்டு இருந்தோம் எல்லாரும். அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ அவர் போட்டியாக வர மாட்டாருன்னு எப்படி சொல்கிறீங்க? தனுஷ்னா யார் இல்லை தெரில எனக்கு. ஆக்டர் தனுஷ். அப்படி அவரை பற்றி தெரியல, விடுங்க. எனக்கு வேறு டைமை வேஸ்ட் பண்ணி அது இது கேட்டுக்கிட்டு. இங்கே நடக்கிறது ஒரு பெரிய புரட்சிங்க, அமைதி புரட்சி. ஜாதி ஒழிந்தது, தேர்தலுக்கு செலவு பண்ண வேணான்னு சொல்லி ஒரு பெரிய கொள்கை வெற்றி பெற்றது. ஆகவே எல்லாமே திராவிட இயக்கத்தில் வந்த தலைவர்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில் கிடைத்த மாபெரும் வெற்றிங்க. ஆகவே இவரோட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க.
இது எனக்கு தெரிகிற மாதிரி பிறக்கிற குழந்தை கூட விஜய் வாழ்கன்னு சொல்லுது. அம்மான்னு சொல்லி விஜய் அப்படின்னு கத்துற அளவுக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் விஜய் மாமா விஜய்ன்னு சொல்லி அப்படி வந்தது வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு நமக்கு. அவ்வளோதான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் அனந்தராஜ் நானும் ஏதோ பிரச்சாரத்தில் பேசும்போது 2 பேரும் பேசிட்டோம், விஜய் வந்தால் பயங்கரமாக இருக்குங்க அப்படின்னு. அது 10 வருஷம் கழித்து நிகழ்ந்துடுச்சது. ஆகவே நீங்கள் யாரோடையும் இப்போ இருக்க முதலமைச்சரை கம்பேர் பண்ணிங்க. திமுகவே அல்லாடிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இது அண்ணா திமுக கம்ப்ளீட்டாக காலி 90% முடியுது. மீதி எம்எல்ஏஸ் வச்சு மற்றவங்கள வச்சு இந்த கட்சியை வேலுமணி போன்றவர்கள் காப்பாற்ற வேண்டும். அவங்களுக்கு தொடர்ந்து தாவேக்காவை ஆதரிக்க வேண்டும். இல்லை இங்கே வந்தோன்னுன்றது இப்படி தான் எங்களுடைய எண்ணங்கள் இது. ஆனால் என்றைக்குமே நீங்கள் இந்த முதலமைச்சரை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொன்னது தான் உண்மை. மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்று இளைஞர்கள், நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள்னு அவங்க மனதில் போய் இடம்பெற்று இதையெல்லாம் இது கவலையே படுது. காலமாக காவேரி பார்த்தாக்கி விட்டது. இப்போ நீ என்ன பரதநாட்டியம் ஆடினாலும் குச்சிப்புடி டான்ஸ் ஆடினாலும் வேலையாகாது. அங்கே நடப்பது தான் நடக்கும். அது நன்மையே நடக்கும். ஜோசப் விஜய் என்கின்ற மாபெரும் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் நல்லதே நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததான் அதிமுகவில் இன்னொரு ஒன்று என்னன்னா, அதிமுகல இருந்து இங்கே தாவேக்காவில் வந்து நிறைய பேர் இணைஞ்சாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் நிறைய பேர். அப்போ வந்து 2 விஜயபாஸ்கர்கள், அதுக்கப்புறம் வந்து அதாவது அங்கே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஒரு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. திரும்ப எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களாம் அமைதியாக இருக்காங்க. மற்றவங்க கடம்பூர் ராஜு அவர்களோ இல்லை எம்சி சம்பத் அவர்களோ வளர்மதி அவர்களோ வந்து போய் அங்கே ஜாயின் பண்ணும்போது இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ கட்சியில் வந்து பெருசாக வந்து தலைமையை மீட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு பெருசாக ஒரு அங்கீகாரம் புலம்புறாங்க ஒரு தகவல். நீங்களே பார்த்தீங்க, நான் சேர்ந்த அன்னைக்கு அவர் முன்னாடி சேர்ந்தவங்களெல்லாம் கூட்டு ஒரு மரியாதைக்கு சந்திச்சிட்டாரு. தினம் இதே வேலையாக இருக்க முடியும், அவரை கூப்பிடு இவரை கூப்பிடுன்னு. இல்லை பெருசா எந்த பதவியும் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி அதிருப்தியில் இருக்கிறதா. அதை வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியின் நிர்வாகம் அவர் தான் செய்கிறார் முழுமையாக. முதல்வருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய அறிவுறுத்தலுக்கிணங்க செய்கின்ற அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள், பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நல்லா கொண்டு போயிட்டுருக்கார். யாருக்கும் எந்தவித சங்கடமும் இல்லாமல் வந்தவர்களை அரவணைத்து, அங்கேருந்து வர்றவங்களை கூப்பிட்டு அரவணைத்து நல்ல இடத்தில் வைத்திருக்கிறார். யாரும் ஏமாற்றப்பட மாட்டார்கள், நல்ல இடத்திற்கு வருவார்கள் என்பதை தான் அடிக்கடி சொல்கிறாரு. அதுதான் நடக்கும். ஆகவே இவன் தினம் வீட்டிலேருந்து இவங்க ஒரு வீட்டிலேருந்து எல்லாம் வெளியே வராங்க, அவர் அரவணைப்பாக கொண்டு போய் ஆதரவு கொடுத்து நாதியற்றவர்களாக நிற்பவர்களை, அம்மாவை இழந்து நாதியற்றவர்களாக நிற்பவர்களை எல்லாம் அரவணைத்து செல்கின்ற ஒரு பாங்கு அங்கே இருக்கிறது. இது இந்த மூதேவிங்க வெளியில் அனுப்பிச்சிட்டு ஓடுகாலிங்க போகுது, துரோகிங்க போகுதுன்னு இப்போ திரும்பி பார்த்தா ஒருத்தனையும் காணோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி லீடர் பேர்லாம் சொல்லுங்கள். போனவங்க பேர் மாத்திரம் நான் 200 பேர் சொல்கிறேன். எவ்வளோ பேர்? 200 லீடர்ஸ். தொண்டர்கள் போயிட்டான் லட்சக்கணக்கில். லீடர்ஸை 200 பேரை நான் உட்காந்து இப்பயே அடிக்கிறேன், என்னால் முடியும். கூட இருந்த செம்மலை முன்னாள் அமைச்சர்லேருந்து, முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜாவிலிருந்து, வேணுகோபால் நாடாளுமன்றத்தை தலைவராக இருந்த வேணுகோபால், இப்படி சொல்லிகிட்டே போவோம். நம்ம பாட்டுக்கு கணக்கே இருக்காது. ஆகவே இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கப்போ, ஏகப்பட்ட பேர் போயிட்டு பின்னாடி இன்றைக்கி பழனிசாமி கூட யார் இருக்காங்கன்னு கேளுங்க. யாரும் இல்லைங்க. ஒரு 4 மூதேவி இருக்குது. ஒரு மூதேவி ஃப்ரம் கிருஷ்ணகிரி, இன்னொரு மூதேவி ஃப்ரம் மதுரை. அங்கே 2 மூதேவி. ஒன்று வந்து சயின்டிஸ்ட் மூதேவி, இன்னொன்று பயில்வான் மூதேவி, ஒன்று வந்து கிருஷ்ணகிரி மூதேவி. அதுக்கு பின்னாடி இன்னொரு இடத்துல இந்த திருவண்ணாமலையில் ஒரு மூதேவி. இந்த 4 மூதேவியும் சேர்ந்து அவர் கதையை முடிச்சிருவாங்க. இதில் வேறு இன்னொரு பெரிய மூதேவி இருக்குது, திகார் ஜெயில் ஹீரோ. அது வேற உள்ளவர் தான். முன்னுரை யார் எழுதுனா? சசிகலா காலு. முடிவுரை யார் எழுதுவா? அந்த கட்சியை ஒன்று வச்சு நடத்தி ஃபெயிலியர் அலையுது பாருங்கள், திகார் ஹீரோ. அது எழுதும் முடிவுரையை. இப்படி தான் முடிஞ்சு போன கதை. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை பற்றி பேசுகிறதே விரும்பலை. தமிழ் நீங்கள் கேட்டிங்களேன்னு ஏதோ பேசி சொல்லிட்டு இருந்தேன் நான். இந்த தாவேக்கா வந்தவர்களை அரவணைத்து காப்பாற்றுகிறது. அதில் சந்தேகமே வேணாம். அவங்கவுங்க நிற்பாங்க. சும்மா நின்றுட்டு இவங்க தான் கேண்டிடேட்னு இந்த தளபதி சொன்னால் போதும், ஜெயிப்பாங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தமிழுக்கும் நன்றி, தமிழுக்கும் நன்றி, பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.